அந்த நிலை லபிக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் ஈஸ்வரனிடமும் அம்பாளிடமும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். என்னென்ன தினசரி காரியம், என்னென்ன பூஜாங்கம் ஆக வேண்டும் என்று அந்த 2 ஸ்லோகங்களில் சொல்லியிருக்கிறார். ஈஸ்வரனிடம் வேண்டிக் கொள்ளும் போது, ஆத்மா த்வம் கிரிஜாமதி சஹச்சரா பிராணா சரீரம் கிருஹம் என்று முதலில் ஒரு ஜீவன் உள்ள முக்கியமான நாளை, ஆத்மா மனஸ் பிராணன் சரீரம் என்ற நாளை சொல்லி, ஈஸ்வரனேதான் ஆத்மா, அம்பாள் மனஸ், ஈஸ்வரனுடைய பரிவார கணங்களே 5 விதமான பிராணனும், அவனுடைய வாசஸ்தானமே சரீரம் என்று சொல்லிவிட்டு அப்புறம் காரியங்களைச் சொல்லி இன்ன காரியம் இன்ன பூஜாங்கம் என்று சொல்லியிருக்கிறார். ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகசரா பிராணா சரீரம் கிருஹம் பூஜாதே விஷயோப போக ரச்சனா நித்ரா சமாதி ஸ்திதிஹி சஞ்சாரஹா பதயோ பிரதக்ஷ்ண விதிஹி. ஸ்ரீசரணர் மீண்டும் கூறுகிறார், சஞ்சார பதயோ பிரதக்ஷ்ண விதி ஸ்தோத்ராணி சர்வா கிரோ யத் யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவாராதனம். இதில் நமக்கு விஷயம் சஞ்சார பதையோ பிரதக்ஷ்ண விதி என்கிறது. காலால் எங்கே சஞ்சாரம் பண்ணினாலும் அது சுவாமிக்கு செய்கிற பிரதக்ஷ்ணமாகவே இருக்க வேண்டும் என்கிறார். அதாவது பிரதக்ஷ்ணம் என்பதை ஆச்சாரியால் ஒரு முக்கியமான பூஜாங்கமாக சொல்லியிருக்கிறார். அம்பாள் விஷயமாக இதே மாதிரி சௌந்தர்யலகரியில் தினசரி காரியம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பூஜாங்கத்தை சொல்லும்போது, ஜபோ ஜல்ப சில்பம் சகலமபிமுத்ரா விரச்சனா கதி பிரதாட்சண்ய கிரமணம். மீண்டும் கூறுகிறார், கதி பிரதாட்சண்ய கிரமணம் அச்சனாத் யாகுதி விதி பிரணாம சம்வேச்சகா. மீண்டும் கூறுகிறார், பிரணாம சம்வேச்ச சுகமகில மாத்மார்பணத்ருஜா சபர்யா பர்யாய தவபவது யன்மே விலசிதம். இங்கே பிரதக்ஷணம் நமஸ்காரம் இரண்டையுமே சொல்லியிருக்கிறார். ஈஸ்வர சம்பந்தமாக சொன்னபோது நமஸ்கார பிரஸ்தாபம் இல்லை, இங்கே இரண்டையுமே சொல்லியிருக்கிறார். அங்கே சஞ்சாரம் என்றதையே இங்கே கதி என்கிறார். நாம் நடக்கிற நடையெல்லாம் சுவாமிக்கு செய்யும் பிரதக்ஷணமே என்று பிரஜை இருக்க வேண்டும். சம்வேசம் என்றால் தூங்குவது, தூங்குவதற்காக படுத்துக் கொண்டிருப்பது என்று இங்கே அர்த்தம். அப்படி படுத்துக் கொண்டிருப்பது அம்மா, உனக்கு நான் பண்ணும் நமஸ்காரமாக இருக்கட்டும் என்கிறார். இரண்டிலேயும் சர்வாங்கங்களையும் பூமியில் நீட்டிக்கொண்டு சும்மாதானே கிடக்கிறோம். ஆனால் அந்த சும்மாவிலே ரொம்ப வித்தியாசம். களைப்பின் பேரில் ஒரு பிரகிருதி தர்மமாக, இயற்கை விதியாக நித்திரைக்கு படுத்துக் கொள்கிறோம். நமஸ்காரம், நிஜமான நமஸ்காரம், மனசை அப்படியே அவளிடம் சரணாகதி என்று ஒப்புக் கொடுப்பதால் ஏற்படுகிற சும்மா நிலை. மனஸ்காரியம் பண்ணாததால் எண்ணமே எழும்பாமல் சும்மா இருக்கும் நிலை. நிஜமான நித்திரை எல்லாரும் செய்கிறோம். நிஜமான நமஸ்காரம் அது வருவதற்கு ஆரம்பமாகத்தான் நமக்கு தெரிந்த, நம்மால் முடிந்த நமஸ்கார கிரியையை பண்ணுவது. நித்திரை நமஸ்காரம் என்றால் குப்புறப்படுத்திக் கொண்டு தூங்க வேண்டும் என்று சொல்கிறாரா என்று கேட்கக்கூடாது. தலையோடு கால் நீள நெடுக கிடப்பது என்ற அளவுக்குத்தான் இரண்டுக்கும் சாமியம், ஒற்றுமை. மல்லாக்கவோ ஒரு கழித்தோ அதிலும் இடது பக்கமாக ஒரு கழித்தோதான் சயனிக்க வேண்டும். குப்புறப்படுத்தால் ஜேஷ்டாதேவி மூதேவி. ஒன்றும் பண்ணாமல் கிடப்பது நமஸ்காரம், நடப்பது பிரதக்ஷணம். இரண்டும் வேறே யோஜனை. ஒன்றும் பண்ணாமல் பகவத் சிந்தனை ஒன்றே பண்ணிக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள். காலால் பண்ணும் காரியமாக உள்ள நடப்பதை முதலில் பண்ணி அப்புறம் காரியமில்லாமல் கிடக்கணும். பிரதக்ஷ்ண நமஸ்காரம் என்கிறபடி முதலில் வலம் வந்து அந்த வலத்தை முடிக்கிற இடத்தில் வணங்க வேண்டும். பிரதக்ஷ்ணம் என்பதில் வரும் தக்ஷ்ணம் என்பதைத்தான் வலம் என்பது காட்டும் வலது பக்கம் குறிப்பிடுகிறது. ஒரு சுவாமியையோ திருவண்ணாமலை மாதிரி கிரியையோ மகானையோ நடுவாக வைத்து அந்த மூர்த்தியின் பக்கம் நம்முடைய வலது பக்கமே இருக்கிற மாதிரி சுற்றுவதுதான் பிரதக்ஷ்ணம். இதையே வேறு விதமாகச் சொன்னால், பிரதக்ஷ்ணம் செய்கிற போது மூர்த்தி எப்போதும் நமக்கு வலது பக்கமாகவே இருக்கும். வலம் வருவது என்று தமிழில் சொல்வதில் ரொம்பவும் அர்த்த விசேஷம் இருப்பது தெரிகிறதல்லவா? சம்ஸ்கிருதத்தில் வலது பக்கத்தை தக்ஷ்ணபாகம் என்று சொல்கிறது. கிழக்கு முகமாக ஒருவர் உட்கார்ந்து கொண்டால் இந்த சரீரமே ஈஸ்வரனுடைய கோவில் என்று சொல்வதில் இந்த ஜீவனுடைய ஹிருதயம்தான் ஈஸ்வரன் இருக்கிற மூலஸ்தானம். ஹிருதய மத்திதான் சாக்ஷாத் அந்த ஈஸ்வரனே. அப்போது அவனுக்கு வலது பக்கத்தில் இந்த சரீரத்தின் வலது பக்கமாக இருப்பது எந்த திசையில் இருக்கிறது? தெற்குதானே.
அதனால்தான் அதற்கே தக்ஷணபாகம் என்று பெயர் என்று தோன்றுகிறது. சரி, எதற்காக பிரதட்சணம் பண்ணணும்? சுவாமியை ஏன் சுற்றணும்? ஊர் சுத்தாதே என்றே சொல்வது. இங்கே மட்டும் சுற்றச் சொல்லியிருக்கிறதே, ஏன்? ஊருக்கு எதிராக இது இருப்பதால்தான். அப்படி என்றால், ஊர் என்றால் உலகம், லோகம். லோகத்தையே பார்த்து திரிந்து கொண்டிருந்தால், ஊர் சுத்தினால் லௌகிகம் என்கிற லோகத்தின் அல்ப சௌக்கியங்களை கொடுக்கும் விஷயாதிகளே நம்மை இழுத்துக்கொண்டு போய் பரம சௌக்கியத்தை அடைய முடியாமல் தடை பண்ணிவிடும். இந்த லௌகிகத்துக்கு நேர் எதிராக தெய்வீகம், ஆத்மிகம் என்று சொல்கிற அந்த பரம சௌக்கியமான சமாச்சாரம் சுவாமி என்று இருக்கிறது. அப்போது லௌகிகத்தில் சுற்றப்படாது என்பதற்கு நேர் எதிராக அவரை சுற்ற வேண்டும், சுற்றி வலம் வர வேண்டும் என்றுதானே ஆகிறது. அவன்தான் இந்த லோகத்துக்குள்ளேயும் லௌகிகம் என்கிறதற்கு உள்ளேயும் கூட இருக்கிறான். அவனன்று எதுவுமே இல்லை என்ற பிரஜையோடு அத்தனை திசைகளிலும் நிறைந்திருக்கிற அவனை சுற்ற வேண்டும். இப்படி சுற்றி வருவதில் திசைகள் மாறினாலும் மாறாத மத்தியஸ்தானமாக அவனே இருக்கிறான் என்பதில் இருந்து சகலத்திற்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம் அவன்தான் என்ற சத்தியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பிரதக்ஷண கிரியையை வைத்திருப்பது. அண்ட கோளங்கள் சுற்றி வருவதும் நாம் பிரதக்ஷணம் செய்வதும். ஏன் சுற்றணும் என்பதற்கு இன்னொரு காரணம், நாம் இத்தனை பேரும் வசிக்கும் இந்த லோகம், பூலோகம் என்பதே சதாவும் சுற்றிக் கொண்டுதானே இருக்கிறது. 2 தினசான சுற்றலை அது பண்ணிக்கொண்டே இருக்கிறது. தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது, அது ஒன்று. இரண்டாவது, இப்படி தன்னைத்தானே சுற்றியபடியே சூரியனையும் சுற்றுகிறது. பூமி மாத்திரமில்லை, கிரகங்கள் எல்லாமும் தான். அஸ்ட்ராலஜி என்கிற நம்முடைய ஜோதிஷ சாஸ்திரப்படி பூமியை சேர்க்காமல், ஆனால் சூரிய சந்திரர்களை சேர்த்து நவக்கிரகம் என்பது 9. அஸ்ட்ரானமி என்கிற வான் சாஸ்திரப்படி பூமியையும் கிரகமாகச் சேர்த்து 9. பிளானட் என்பது சூரிய சந்திரர்களை அங்கே சேர்ப்பதில்லை. செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அங்கேயும் உண்டு. அவை 2க்கும் பொது. ராகு, கேது அங்கே இல்லை. அங்கே பிற்காலத்தில் கண்டுபிடித்த யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ நம் 9இல் இல்லை. பூமியும் மற்ற கிரகங்களும் தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதை ரொட்டேஷன் என்றும், இப்படி சுற்றிக்கொண்டே சூரியனை அதுகள் ஒவ்வொன்றும் அயனம், ஆர்பிட் என்கிற ஒவ்வொரு பாதையில் சுற்றுவதை ரெவல்யூஷன் என்றும் சொல்வது. பூமி கிழக்கு பார்க்க தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. அப்படி சொன்னதில் இருந்து மேற்கில் இருந்து கிழக்காக சுற்றுகிறது என்றே ஆகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பார்த்தால், அபிநயம் பண்ணி பார்த்து கொண்டீர்களானால் புரியும். The earth spins on its own axis from the west to east என்று சின்ன கிளாஸில் படித்த விஷயம். அதனால்தான் ராப்பகல் வித்தியாசம். அந்த ராப்பகல்களிலும் தேசத்திற்கு தேசம் நேர வித்தியாசம் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். இன்னும் இப்படி பூமி மேற்கு கிழக்காக சுற்றுகிறதால்தான் அதிலே இருந்து கொண்டு வெளியே பார்க்கிற நமக்கு ஆகாசத்தில் சூரிய சந்திராதிகள் கிழக்கிலிருந்து மேற்காக போவதாக தோன்றுகிறது. வேகமாக ஓடுகிற ஒரு வண்டிக்குள் இருந்து கொண்டு பார்த்தால் வெளியில் உள்ளவை எதிர் திசையில் ஓடுகிற மாதிரி தோன்றுவதையும் போலத்தான் இது என்றும் அந்த பாடத்தில் படித்திருக்கிறோம். அநேகமாக மறந்து போயிருக்கிறோம். இப்படி பூமி முதலானவை மேற்கில் இருந்து கிழக்காக சுற்றிக் கொண்டிருப்பது அப்பிரதக்ஷணமாகத்தான். அதாவது பிரதக்ஷண கிரமத்திற்கு நேர் எதிர் திசையில். நாம் அந்த மாதிரி பண்ணவே கூடாது என்று சாஸ்திரங்களில் இருக்கிறது. பிரதக்ஷணத்தை கிளாக்வைஸ் என்றும் அப்பிரதக்ஷணத்தை ஆன்டி கிளாக்வைஸ் என்றும் சொல்கிறார்கள். கடிகார முள் எப்போதும் வலது பக்கமாகவே நகர்வது, அதாவது வலம் வருவது கிளாக்வைஸ். இடது பக்கமாக நகர்வது அதற்கு ஆன்டி. பூமி முதலான கோளங்கள் இப்படி இடது பக்கமாகத்தான் சுற்றிக்கொள்வது. சுற்றிக்கொள்வது, சுற்றுவது இரண்டுமே இப்படி அப்பிரதக்ஷணமாகத்தான். நின்ற இடத்திலே அப்படியே சுழல்வதுதான் சுற்றிக்கொள்வது, ரொட்டேஷன். வெளியில் உள்ள வேறு ஒன்றை சுற்றுவதைத்தான் சுற்றுவது என்றே சொல்வது, ரெவல்யூஷன் என்று சொன்னது. சூரியனை கிரகங்கள் சுற்றுவதும் அப்பிரதக்ஷணம்தான், ஆன்டி கிளாக்வைஸ்.